ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வெண்டைக்காவும் சக்கரவள்ளி கிழங்கும் வச்சு ஒரு பொரிச்ச குழம்பு செய்ய போகிறோங்க. வெண்டைக்காவை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கும். சக்கரவள்ளி கிழங்கையும் க்யூப்ஸாக கட் பண்ணிக்கும். தொட்டுக்கிறதுக்கு பச்சை பட்டாணி போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். வெண்டைக்காவை கட் பண்ணி நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்து வச்சுருவோங்க. கடைசியாக தாங்க குழம்புல ஆட் பண்ண போகிறோம். இப்போ பூண்டையும் வெங்காயத்தையும் நல்லா சட்டியில் வதக்கிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க சக்கரவள்ளி கிழங்கையும் அது கூட சேர்த்து நல்லா ஒரு வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள், தக்காளி சேர்த்துக்கணுங்க. இதுக்கு ஒரு 2 தக்காளி சேர்த்துக்குவோம். ஏன்னா புளிப்புக்கு நம்ம கொஞ்சமாக தான் புளி சேர்க்க போகிறோம். ரொம்ப புளி சேர்க்கலை. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சிடும். கடைசியாக சேர்த்துக்கலாம். இந்த மிளகாத்தூளை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3லேருந்து 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருவாங்க. அந்த கிழங்கு எல்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம புளியை ஊற்றிக்கலாம். இப்போ இந்த பக்கம் காய் செஞ்சிடலாம். பூண்டு, அப்புறம் கருவேப்பிலெலாம் போட்டு நல்லா இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவர் சுடு தண்ணியில் போட்டு எடுத்த காலிஃப்ளவரும் பச்சை பட்டாணியை ஓவர் நைட் ஊற வச்சு அதையும் வேக வச்சு வச்சுருக்கோங்க. அதையும் தண்ணியோடு இதில் சேர்த்துருவோம். இது நல்லா ஃப்ரை ஆகி இந்த காய் ரெடி ஆகட்டும் ஒரு பக்கம். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிச்சு பாருங்கள். இப்போ நம்ம புளியை சேர்த்தா சரியாக இருக்கும். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி தாங்க, ரொம்ப தேவைப்படாது. ஏன்னா தக்காளி 2 சேர்த்துருக்கோம் இல்லைங்களா. இந்த புளியை சேர்த்துட்டு இதுவும் நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது நம்ம கடைசியாக இப்போ வெண்டைக்காய் சேர்த்தா சரியாக இருக்கும். வெண்டைக்காவை சேர்த்து இதுவும் நல்லா வதங்கந்து நல்லா அது ஒரு 2-3 நிமிஷம் கொதித்த உடனே நம்ம தேங்காய் வரைச்சி ஊற்றிடுவோங்க. இப்போ ஒரு 1/4 மூடி தேங்காய் சரியாக இருக்கும். வெறும் தேங்காய் வரைச்சி கடைசியாக ஊற்றிட்டு இது சும்மா ஒரு கொதி வந்தாலே போதும். இப்போ இதுக்கு வடவம் தாளித்தோன்னு வைங்களேன், சூப்பரான பொரிச்ச குழம்பு ரெடி ஆகிடும். எப்போதும் கடைசியாக நம்ம தாளித்தோன்னு வைங்களேன், பார்க்கவும் நல்லா சாப்பிட்றதுக்கு உண்டான அப்பிடைசிங்காக இருக்கும். டேஸ்டியும் நல்லாயிருக்கும். மேலே எண்ணெய் மிதக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்துருக்கோம். 2 ஸ்பூன் எண்ணெயே போதும். நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாங்களா. சாதம், பொரிச்ச குழம்பு, வெண்டைக்காய் சக்கரவள்ளி கிழங்கு போட்டது, அப்புறமேட்டு காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி, தயிருக்கு மோர் மிளகா, சுண்டல் ரெடி பண்ணியிருக்கோம். இது சீமை இலந்த பழங்க. இதுவும் நல்லா டேஸ்டியான ஃப்ரூட்டு. கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் பூச்சி இருக்குது, கட் பண்ணி பார்த்து சாப்பிட்ணும். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க.